சினிமா திரையுலகில் பார்த்தீங்கன்னா, பெரிய நடிகர்களின் படங்கள்ல மற்றொரு ஹீரோக்கள நடிக்க வைப்பது காலங்காலமா நிகழ்ந்துட்டு வருது. அதிலும் இன்றைய காலத்துல ஹீரோவா ஒரு முன்னணி நடிகர் கமிட் ஆகியிருந்தா, அவருக்கு வில்லனா இன்னொரு முக்கியமான நடிகரை நடிக்க வச்சு விடுறாங்க. இதை தற்போது ரசிகர்களும் ரொம்பவே பெரிதும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ரஜினி நடிப்புல மாபெரும் ஹிட்டான ஒரு படத்துல நடிப்பதற்கு விஜய் சான்ஸ் கேட்டிருக்காரு. 1999ஆம் ஆண்டு கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் படையப்பா. இந்த படத்தில் ரஜினி, சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சௌந்தர்யா ஆகியோர் நடிப்பில் 100 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடி வெற்றி பெற்றது. இந்த படத்தில் எப்படியாவது நமக்கு ஒரு சீன் கிடைச்சா நன்றாக இருக்கும் என்று விஜய் நேரடியாக இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமாரை சந்தித்து வாய்ப்பு கேட்டிருக்காரு. அதற்கு காரணம் ரஜினியின் தீவிர ரசிகரனா அப்போது விஜய் இருந்ததுனால தான். அவருடைய படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு அலைந்திருக்காரு நம்ம விஜய். அந்த நேரத்தில் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்து கொண்டிருக்கும் படையப்பா படத்தோட கதை இவருக்கும் ரொம்பவே பிடித்து போனதுனால எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டிருக்காரு. ஆனால் இயக்குனர் விஜய் சொல்வதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அவரை நிராகரித்து விட்டாராம். இந்த ஒரு விஷயத்தை விஜய் முன்னாடி அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். அந்த பழைய வீடியோ தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதற்கிடையில் படையப்பா படத்தில் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று போயிருக்கு. அதாவது காட்சிகள் எடுத்து முடித்த போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரை போயிருக்கு. இதை என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அனைவரும் குழப்பத்தில் இருக்கும்போது இயக்குனர் இந்த படத்துக்கு 2 இடைவேளை வைத்து அனைத்து காட்சிகளையும் வெளியிடலாம் என்று முடிவெடுத்திருந்தார். ஆனால் அப்போது உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ணிய கமல் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னும் 2-3 இயக்குநர்களை வைத்து எது முக்கியமான காட்சிகள் என்று ஆராய்ந்து அதை மட்டும் வடிவமைத்து படமாக்கினால் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது என்று ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கார். இவர் கொடுத்த ஐடியாவின்படி ரஜினியும் இயக்குனரிடம் கமல் சொன்ன மாதிரியே சேர்ந்து விடலாம் என்று கூறியிருக்கார். அதன் பின்னே இந்த படம் வெளிவந்து மாபெரும் ஹிட் ஆயிருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் பிஸியாக நடிக்க போகிறாரு. மேலும் வேட்டையன் படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்காரு. விஜயும் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அரசியலும் இறங்கி கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கமல்ஹாசன் ஒரு பக்கம் கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமான்னு சொல்லிட்டு பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கமல் நடிப்பில் தக் லைஃப், இந்தியன் 2, இந்தியன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வெயிட்டிங் இருக்கு. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் ஜெயிலர் 2, தலைவர் 171, வேட்டையன் சொல்லிட்டு நிறைய படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய எந்தெந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.